என்ன சொல்லுங்க, ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூணாவது சைத்தான் இருக்காங்க. பலர் பார்க்கிற நிலையில் பேசுறது இஸ்லாத்துல தடை இல்லை. இதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வீட்டில் கணவன் இல்லை, அந்த பெண் தனியா இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஆண் சந்திக்க வேண்டி வரும் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாம் ரூல் சொல்லியிருக்கு. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில பயணம் வைத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுல அவங்களுடைய மனைவி அஸ்மா, அபூபக்கர் அவங்களுக்கு அஸ்மா என்ற மகனும் இருந்தாங்க, அஸ்மா என்ற மனைவியும் இருந்தாங்க. இந்த அஸ்மா என்ற மனைவி யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அவங்களுடைய நானா ஜௌஹர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி. அவங்க கணவன் மௌத்தா போனதுக்கு பிறகு அபூபக்கர் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய நானா ஜௌஹர் ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைகளும் இருந்தாங்க. குறைஷிகள் தான் ஹாஷிம்கள். அப்ப இவங்க புள்ளை இங்க இருக்கிறதுனால புள்ளைய பாக்குறதுக்கு அவங்க குடும்பத்தாக்கள் வருவாங்க, மாப்பிள்ளையோட குடும்பத்தாக்கள் வருவாங்க, முன்னைய கணவருடைய குடும்பத்தாக்கள். அப்ப அபூபக்கர் அவங்க வீட்டுல இல்லாத டைம், வெளியூர் பயணம் போயிருக்கிற டைம்ல அங்க வராங்க. அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தா தனியா இல்ல, 2-3 பேர் வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபூபக்கர் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல, மனசுக்கு சங்கடமா இருக்கு. அப்ப அபூபக்கர் அவங்களுக்கு நெருங்கின நட்பு ரசூலா தான். ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி பயணம் போய் வீட்டுக்கு வந்தேன், ஆசிங்கள் வந்து வீட்டுல இருந்தாங்க, எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்குது, அது எனக்கு பிடிக்கலன்னு கேட்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, நீ இதை பத்தி என்ன நினைக்கிறாய்? தப்பா ஒண்ணு நினைக்கல, என் மனைவியும் ஒழுக்கமானவங்க தான், வந்தவங்களும் நல்ல மனுஷர்கள் தான், இருந்தாலும் என் மனசுக்கு கேட்கல, என் மனசுக்கு திருப்தி இல்லாம இருக்குது என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இது விஷயத்துல ஒரு நியாயத்தை தருவான் என்று சொல்லிட்டு மக்களுக்கு பகிரங்கமான ஒரு அறிவித்தல் அறிவிக்கிறாங்க. கணவன் ஊரில் இல்லாத மனைவிமார்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் உங்களோடு ஒரு ஆண் அல்லது இன்னொரு 2 பேர் தனியா போகாதீங்க, உங்களோட சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் அழைச்சிட்டு போங்க, அல்லது இன்னும் 2 பேர் அழைச்சிட்டு போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மாப்பிள்ளை ஊரில் இல்லாத ஒரு பெண்ணிடத்துல நீங்க ஏதாவது ஒரு தேவைக்கு பேசணும்னா இன்னொரு ஆளை கூட்டிட்டு போங்க, தனிமை வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பேணுதலான ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லுன்னு பாருங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய மாப்பிள்ளை வெளியில இருந்தா அந்த காலத்துல வியாபாரத்துக்கு போவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மனைவி கணவன்மார் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நல்லா தெரியும் இந்த வீட்டுல மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி, அந்த வீட்டுக்கு தனிமையில போகாதீங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ரூல்ஸ். இது ஒன்று நீங்க போறேன்னா உங்க வைஃபை கூட்டிட்டு போங்க, அல்லது நம்பிக்கையான நல்ல மனிதர்கள் கண்டு ஊருக்கு அறிமுகமான இன்னொரு ஆளோட போங்க. அது ஒரு பள்ளி விஷயம் பேசுறதா இருந்தாலும் சரி, நிர்வாக விஷயம் பேசுறதா இருந்தாலும் சரி, இன்னொரு ஆளோட போங்க, தனியா போகாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் இன்றைக்கு பெண்களும் இதை விளங்கிக் கொள்ளணும். நமக்கு ஊர் மாப்பிள்ளை வெளிநாட்டுல சொல்லி சொன்னா கொஞ்சம் பலனவங்களை வாங்கல வீட்டுக்கு வாங்கலன்னு அழைக்க கூடாது. பிள்ளைகள் அந்த கோணங்கள் தான் ஆரம்பமாகுது. சில நேரங்கள் தான் கணவன்மாரை இந்த தவறை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு அவசரமா கடைக்கு போகணும், ஏதாவது போகணும்னு சொன்னா யாராவது ஒரு திருவில் நெருங்கிற கூட்டாளி ஒரு ஆளை செட் பண்ணிட்டு போறேன், நீங்க வைஃபுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நீங்க பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சா சும்மா அந்த முகத்தாட்சினைக்கு வாங்கலாம் வீட்டுக்கு வாங்க, டீயை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பெண் பேசும்போது இந்த கோணத்துல பேசக்கூடாது. ஒரு கண்ணியத்துக்காக அல்லது உறவுக்காக கூப்பிடணும்னு நினைச்சா நீங்க வைஃபை கூட்டிட்டு இருக்க வாங்கலேன், அல்லது உமாவோட வரக்கூட வீட்டுக்கு வந்துட்டு போங்கலன்னு சொல்லி இந்த மாதிரி தான் பேசணும். சும்மா ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா சைத்தான் வந்து தவறான எண்ணங்களை உண்டாக்குவார், பேச்சு முறைகள் வந்து சைத்தான் ஊசலாட்டங்களை உண்டாக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின இந்த சமூக கட்டமைப்புல இந்த ஒரு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்காங்க. நாங்க அதை சரியாக பேணாம இருக்கிறது நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான அடிப்படையாக அமையுது. இதுவும் மார்க்கத்தில் உள்ள விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட வராங்க. ஆயிஷா நாயிட்ட இன்னொரு ஆண் இருந்து பேசிட்டு இருக்காங்க. ரசூலோட முகம் மாறுது. என்னுடைய அர்த்தம் மனைவி மீது சந்தேகப்பட்டாங்க, ஒரு தவறு நடக்குதுடா, சட்டம் மீறப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகம் மாறினது ஆயிஷா நாய்க்கு விளங்கிட்டு. அப்ப ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் என்னுடைய பால்குடி சகோதரர், அதாவது நானும் இவரும் ஒரே தாயிடத்துல பால் குடிச்சிருக்கோம், அப்ப மஹரம் ஆயிடுவாங்க. அப்ப அதாவது மஹரம் இல்லாத உறவாக இருந்தால் பேசுறத கண்டிக்கிறது கணவனுடைய கடமை என்கிறது வருது.